நம்ம தளபதி விஜய் இல்லாம எல்சியு முழுமையே பெறாதுங்க அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த மாதிரி பேசியிருக்காரு. அப்போ எல்சியுல விஜய் அவர்கள் நடிக்க போறாரா அப்படின்னு எல்லாருக்கும் பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குல்ல. அதுக்கும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சூப்பரான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. வாங்க அதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். கோவையில் ஒரு தனியார் கல்லூரியில இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாரு. அப்போ ஸ்டேஜில் அவர் ரொம்பவே சூப்பராக பேசிட்டு இருக்க அப்பதான் தளபதி விஜய் அவர்கள் பற்றியும் பேசியிருந்திருக்காரு. எல்சியூவில் லியோ இடம்பெறுமா, லியோவில் ஏதாச்சும் கனெக்ஷன் இருக்கா எல்சியூவில், அடுத்து இந்த எல்சியூவில் விஜய் அவர்கள் வச்சு ஏதாச்சும் படம் வருமா, இல்லை என்னதான் பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் அவர் எங்கே போனாலும் கேட்டுகிட்டே இருக்காங்க. அவரும் அதுக்கு பதில் அளிச்சுட்டே தான் இருக்காரு. இந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட லோகேஷ் கனகராஜ் அவர்கள்கிட்டையும் அதே கேள்வியை தான் கேட்டிருக்காங்க. அதாவது எல்சியூவில் விஜய் இருப்பாரா மாட்டாரா, விஜயுடைய படங்கள் இடம்பெறுமா பெறாதா, அவர் உங்களுடைய டைரக்ஷனில் மறுபடியும் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா, அப்படி இந்த மாதிரியான கேள்விகளை எழுப்ப அதுக்கு பதில் அளிச்சிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அவர்கள். எல்சியூவில் விஜய் அவர்கள் இல்லாமல் அது முழுமையே பெறாது அப்படின்றது தான் அவருடைய பதிலாக இருக்கு. ஆனால் இதுக்கு பதில் விஜய் அவர்கள் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. தளபதி மனசு வச்சா கண்டிப்பாக எல்சியூவில் அவருடைய படம் இடம்பெறும். பட் எல்லாமே அவரை பொறுத்து தான் இருக்கு. ஆனால் ஒன்றுங்க, எல்சியூவில் தளபதி விஜய் அவர்கள் இல்லைனா கண்டிப்பாக இதுக்கு ஒரு கம்ப்ளீஷன் வராது அப்படின்ற மாதிரி தான் இவர் இந்த மாதிரி பேசியிருந்திருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ Flix9. ஃபார் ஸ்பிரிச்சுவல் கண்டென்ட்ஸ் ஃபாலோ Flix9 Divine. உங்க கையால ஓபன் பண்ணுங்க. Flix9 ஓடிடிக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா வரட்டும், நல்ல படங்கள் வரட்டும், பெரிய லெவலில் வரட்டும். நான் வாழ்த்துறேன். தேங்க்ஸ்.